வணக்கம் நெஞ்சங்களே. முருகன் வேலா. வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி மலேசியா விஜயம். ஜனாதிபதி புடினுடன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை, ட்ரம்ப் தெரிவிப்பு. அமெரிக்க அரசியலில் மீண்டும் கமலா அலை. ட்ரம்ப் மீது கடும் விமர்சனம். கொலம்பிய ஜனாதிபதி மீது பொருளாதார தடை. ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. வீதியை ஆக்கிரமித்த சிவப்பு நண்டுகளால் ஆஸ்திரேலியாவில் வினோதம். ஐரோப்பாவில் மீண்டும் பறவை காய்ச்சல் தீவிரம். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மலேசியாவுக்கு சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 5 நாட்கள் பயணமாக ஆசிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இது அவருடைய முதல் ஆசிய பயணமாகும். மலேசியாவில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் தலைநகர் கோலாலம்பூரை சென்றடைந்துள்ளார். அவருக்கு மலேசிய அரசு தரப்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். முன்னதாக கம்போடியா தாய்லாந்து இடையேயான எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட உள்ளார். பின்னர் அங்கிருந்து ஜப்பானுக்கு செல்ல உள்ளார். அங்கு புதிய பிரதமர் ஷனே தகட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தென்கொரியாவில் நடைபெற உள்ள ஆசிய பசிபிக் பிராந்திய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். அப்போது சீன ஜனாதிபதி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்நிலையில் வடகொரிய ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு ட்ரம்ப் கிம் ஜாங் உன் எனக்கு நல்ல நண்பர், அவரை சந்திக்க மிகவும் ஆவலாக உள்ளேன், வாய்ப்பிருந்தால் பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார். இருப்பினும் பயண திட்டத்தில் கிம் ஜாங் உன்னுடனான எந்த சந்திப்புக்கும் திட்டமிடப்படவில்லை என வெள்ளை மாளிகை தரப்பினர் தெரிவிக்கின்றனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேசி என் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா நாடுகளின் போர் முற்று பெறுவதாக தெரியவில்லை. போரை முடிவுக்கு கொண்டுவர எதிர்ப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருந்தார். நேற்று இரவும் கூட உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதலை நடத்தியது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர், 20 பேர் படுகாயமடைந்தனர். போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பயனளிக்கவில்லை. இந்நிலையில் புடினுடன் பேசிய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது: அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்ற எண்ணம் புடினுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருடன் பேசி என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவருடன் என்றுமே மிக சிறந்த உறவு உண்டு, ஆனால் இப்போது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக புடாபெஸ்டில் புடினை ட்ரம்ப் சந்திப்பார், போர் நிறுத்தம் பற்றி மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அரசியலில் மீண்டும் கமலா அலை வீசுவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதியாக இருந்தவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸும் போட்டியிட்டனர். இதில் ட்ரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு பெண் ஜனாதிபதி நிச்சயம் இருப்பார், அது நானாக கூட இருக்கலாம் என கமலா ஹாரிஸ் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பாசிசவாதியாகவும் சர்வாதிகாரியாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தை வழிநடத்துவார் என்ற எனது கணிப்புகள் உண்மையாகிவிட்டது எனவும் கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறி கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. தென் அமெரிக்கா நாடுகளான கொலம்பியா, வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்.
விமர்சனம் போதைப்பொருள் கும்பலை தடுக்கும் நடவடிக்கை என்று கூறி கரீபியன் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் 8 கப்பல்களையும் அமெரிக்க ராணுவம் தகர்த்துள்ளது. மேலும் கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரி என ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். கொலம்பியா நாட்டு வயல்களில் போதைப் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் இருந்து பெரிய அளவிலான உதவிகள் மற்றும் மானியங்கள் கிடைத்தும் பெட்ரோ அதை தடுக்க எதுவும் செய்யவில்லை என்று கூறி அந்நாட்டுக்கான உதவிகளையும் குறைத்தார். மேலும் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தல் நாடுகள் பட்டியலில் 30 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக கொலம்பியாவையும் சேர்த்தார் ட்ரம்ப். இந்நிலையில் தீவிர போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்று கூறி கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோ மனைவி, மகன் மற்றும் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஆகிய 4 பேர் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. அவர்கள் உலகளவில் போதைப்பொருள் வணிகத்தில் ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவு தேசிய பூங்காவில் வசிக்கும் லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் தங்களின் வருடாந்திர இனப்பெருக்க பயணத்தின் காரணமாக வீதிகளில் ஆக்கிரமித்துள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நடக்கும் ஒரு வினோதமான இயற்கை நிகழ்வாகும். இந்த சிவப்பு நண்டுகள் கிறிஸ்மஸ் தீவின் காட்டு பகுதிகளில் சிறிய குழிகளில் அமைத்து வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இனப்பெருக்க பருவம் வரும்போது லட்சக்கணக்கான ஆண் மற்றும் பெண் நண்டுகள் காட்டில் இருந்து வெளியேறி கடற்கரையை நோக்கி படையெடுக்கின்றன. கடற்கரையில் ஆண் நண்டுகள் குழிகளை அமைக்க பெண் நண்டுகள் அவற்றில் முட்டைகளை இட்டு சுமார் 2 வாரங்கள் அடைகாக்கின்றன. நவம்பர் மாதத்தில் மத்தியில் முட்டைகளில் இருந்து வெளிவரும் குட்டி நண்டுகள் கடலுக்குள் செல்கின்றன. இவை கடல் அலைகளில் சுமார் 1 மாத காலம் தாக்கு பிடித்த பிறகு இளம் நண்டுகளாக மீண்டும் கிறிஸ்துமஸ் தீவிற்கு திரும்புகின்றன. தற்போது இனப்பெருக்க பயணத்தை மேற்கொண்டுள்ள நண்டுகள் தீவின் வீதிகளை முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ளதால் அந்த வழிகளில் மனித போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் பறவை காய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவி வருவது அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. கடந்த புத்தாண்டுகளில் இதுபோன்ற அதிகமான நாடுகளில் தொடக்கத்திலேயே பாதிப்பு பதிவு செய்தது இதுவே முதல் முறை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இடம்பெறும் காட்டுப்பறவைகள் மூலம் பரவும் இந்த நோய் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை பிரித்தானியா மற்றும் 10 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மொத்தம் 56 பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பெரும்பாலானவை போலந்தில் பதிவாகியுள்ளன. 2022ஆம் ஆண்டில் ஐரோப்பியா முழுவதும் மிக மோசமான நிலைமையை எதிர்கொண்டது. அப்போது மொத்தம் 9 நாடுகளில் 31 பாதிப்புகள் பதிவாகியிருந்தன. ஆனால் தற்போது 10 நாடுகள் தொடக்கத்திலேயே பரவல் பதிவாகியுள்ள நிலையில் மொத்த எண்ணிக்கை 2022உடன் ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளது. இந்த வாரம் பெல்ஜியம் மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளில் பறவை காய்ச்சல் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் பிரான்சில் மேலும் 2 சம்பவங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளிலும் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவுவதற்கான அபாயம் குறைவாகவே உள்ளது. பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் நேரடி தொடர்பு கொண்ட சிலருக்கே இதுவரை தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பண்ணை வாத்துக்களுக்கான 3வது வருடாந்திர தடுப்பூசி திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளிலும் பறவை காய்ச்சல் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் இருந்து இதுவரை 180 மில்லியனுக்கும் மேற்பட்ட பறவைகள் கொல்லப்பட்டுள்ளன. இதன் விளைவாக முட்டை விலையில் உயர்வு ஏற்பட்டதுடன் சில கறவை மாடுகள் மற்றும் மனிதர்களிலும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய கோழி இறைச்சி ஏற்றுமதியாளரான பிரேசில் கடந்த காலங்களில் பறவை காய்ச்சலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது பறவை காய்ச்சல் இல்லாத நாடு என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகளை நீங்கள் முருகன் வேலாக் மூலம் பார்வையிடுவதில் மகிழ்ச்சி. எங்களுடைய வேலாக்கை தெரிவு செய்து அதுக்கு உங்கள் ஆதரவை தந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்னும் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் வெளிநாட்டு செய்திகளுடன் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன்.
நன்றி, வணக்கம்.